பஸ் கரடு முரடான சாலையில் குலுங்கி குலுங்கி நின்றபோது சொல்லென்று முகத்தில் அடித்த சூடான மண் வாசனையால் கண் விழித்தான் கதிரவன். ஏன்பா, பூவரசூர் வந்துடுச்சுல, இதுதான் மெயின் ஸ்டாப் இல்லையா என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டான். ஆமாப்பா, இதுதான் பூவரசூர் பஸ் ஸ்டாண்ட். நீ புது ஆளு போல இருக்கே. ஆமாம், கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு தனது கசங்கிய சட்டையை சரி செய்தபடி பஸ்ஸில் இருந்து இறங்கினான். சுற்றிலும் பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், ஆங்கெங்கே பெரிய வீடுகளில் கூரைகள் தெரிந்தன. இவன்தான் சந்திரன் என்ற போஸ்டர்கள் சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த போஸ்டரில் இருந்த சிரிக்கும் முகம் தன்னுடைய முகம் போலவே சற்று ஒற்றிருப்பதை உணர்ந்தபோது கதிரவனின் இதயம் ஒரு கணம் வலித்தது. அருகில் இருந்த ஒரு சிறிய தேநீர் கடையில் சென்று ஒரு டம்ளர் தேநீர் கேட்டு வாங்கி குடித்தான். இங்க சவுந்தரம்மாள் வீடு எங்க இருக்குங்க? சவுந்தரம்மாளா? நம்ம சினிமா நடிகையா? அவங்க வீடா? நீ யாருப்பா? அவ்வளவு சட்டுனெல்லாம் அங்க உள்ள போக முடியாது என்றார் கடையின் உரிமையாளர் சந்தேகத்துடன். இல்ல, நான் அவங்க வீட்டில் வேலை செய்ய வந்திருக்கேன். அவங்க மேனேஜர் தான் என்னை வர சொன்னாரு. ஓ, அப்படியா சங்கதி? அந்த கடைக்கோடியில தென்னந்தோப்புக்குள்ள இருக்கும் பெரிய பங்களா, சுத்தி உயரமா மதில் சுவர் போட்டிருப்பாங்க. நீ நேரா போனா பார்க்கலாம். கதிரவன் அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான். வெயில் தாங்காமல் காலில் செருப்பின்றி நடந்தவனுக்கு கால்கள் கடுக்கடுத்தன. சரியாக சொன்னது போல மிக பெரிய மதில் சுவருடன் கூடிய ஒரு வீடு கண்ணுக்கு தெரிந்தது. வாசலில் 2 பெரிய இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தன. அவன் மதில் சுவர் ஓரமாக போக உள்ளே யாரோ பாட்டு பாடும் சத்தம் மெலிதாக கேட்டது. அது சந்திரனின் குரல். அதே நேரம் உள்ளே இருந்து இளம்பெண் ஒருத்தி அவசரமாக சைக்கிளில் வந்தாள். இரும்பு கதவின் சாவியை எடுத்து திறந்துவிட்டு சைக்கிளை வேகமாக வெளியில் எடுத்தாள். கதிரவனை கண்டதும் அவள் சைக்கிளை நிறுத்தினாள். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? குரலில் ஒருவித அச்சம் தெரிந்தது. அதுதான் மங்களம். கதிரவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவள் கண்கள் கபடமில்லாமல் ஏதோ ஒரு அப்பாவித்தனம் இருந்தது. இவள்தான் சந்திரனுக்கு உதவியாளர் போல. நான் சந்திரனை பார்க்க வந்தேன். அவர் மேனேஜர். கதிரவன் முழு வாக்கையும் முடிக்கவில்லை. சந்திரனா? அவரோட மேனேஜரா? அவர் இங்க இல்லையே, ஷூட்டிங்குக்காக சென்னை போயிருக்காரு. நான் அவரோட உதவியாளர். என் பேர் மங்களம். ஓஹோ, நீங்களா? சந்திரன் இங்க இல்லையா? சரி, எனக்கு ஒரு வேலை வேணும். இங்க இந்த பெரிய வீட்டில் ஏதாச்சும் சின்ன வேலை இருந்தா எனக்கு கிடைக்குமா? மங்களம் அவனை மேலும் கீழும் பார்த்தாள். அவனது தோற்றம் சீராக இல்லை. அழுக்கு படிந்த முகம், களைப்பு. வேலையா? உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? வீட்டு வேலைன்னா ஆட்கள் இருக்காங்க, தோட்டத்தை பார்த்துக்க ஆட்கள் இருக்காங்க. நான் ஏதாச்சும் செய்வேன். சாமான்கள் தூக்குறது, வண்டி ஓட்டுறது, வயல் பக்கம் சுத்துறது, எது கொடுத்தாலும் செய்வேன். காசு அவ்வளவா முக்கியம் இல்லை. ஒருவேளை சோறு கிடைச்சா போதும். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். மங்களம் தயங்கினாள். சவுந்தரம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க. வெளியாட்களை அவ்வளவு சட்டுன்னு வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சைக்கிளை அங்கேயே நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள் மங்களம்.
சிறிது நேரத்தில் அவளை பின்தொடர்ந்து உடல் பருத்த ஒரு மத்திய வயது பெண் வந்தாள். அவர்தான் வீட்டு நிர்வாகி. என்னப்பா வேணும் உனக்கு? வீட்டுக்குள்ள வேலை இல்லை, நீ போ. அம்மா, ஒரு வாய் சோறுக்கு கூட வழி இல்லை. என்ன வேணும்னாலும் செய்கிறேன், நீங்க கூப்பிட்டா போதும். கதிரவன் பரிதாபமாக நடித்தான். மங்களத்தின் மனம் இறங்கியது. அம்மா, நமக்கு தோட்டத்துல பூ பறிக்க ஆள் வேணும்னு நேத்துக்கு சவுந்தரம்மா கேட்டாங்கல்ல, இவரை கூப்பிட்டு பாப்போமா? கஷ்டப்படுறார் போல. நிர்வாகி முகம் சுளித்தார். சரி, உள்ளே வா. ஆனா சவுந்தரம்மா கண்ணுல நீ அதிகமா படக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பில்லை. வாசலுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தை பாரு. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போடுறேன். நாளைக்கு சவுந்தரம்மா வந்ததும் பாப்போம். கதிரவன் முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு மறைந்தது. ரொம்ப நன்றிம்மா, நான் இங்கேயே இருப்பேன். மதிய உணவுக்காக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான் கதிரவன். சாதமும் குழம்பும் சூடாக இருந்தது. ஆனால் அவனுக்கு சாப்பிட தோன்றவில்லை. இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்பதற்கு எத்தனை இரவுகள் தூக்கமில்லாமல் அலைந்திருக்கிறான். அந்த பசியை விட நெஞ்சுக்குள் கனன்ற பசிதான் பெரியதாக இருந்தது. மங்களம் அங்கே வந்தாள். கையில் ஒரு பிளாஸ்டிக் வாளியும் ஒரு தொடப்பமும் வைத்திருந்தாள். ஏங்க, சாப்பிட்டீங்களா? நீங்க சோகமா இருக்கீங்க. கதிரவன் நிமிர்ந்து பார்த்தான். சாப்பிடதான் வந்திருக்கேன், ஆனா பசி இல்லை. அப்படியே சொல்லாதீங்க. காலையிலிருந்து பார்க்குறேன், ரொம்ப களைப்பா இருக்கீங்க. வயிற்ற காயப்படாதீங்க. சவுந்தரம்மாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னதான் திட்டு. உங்களுக்கு எதுக்கு திட்டு? நான் சாப்பிடலன்னா அவங்களுக்கு என்ன? மங்களம் அமைதியாக சிரித்தாள். நீங்க உள்ள வந்து ஒருவேளை சோறு சாப்பிட்டா போதும்னு நான் தான் சவுந்தரம்மா கிட்ட போய் சொல்லி உள்ள விட்டேன். யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்தா எனக்கு பார்க்க சகிக்காதுங்க. கதிரவன் அந்த அப்பாவியான முகத்தை பார்த்தான். இவள்தான் மங்களம். இவள்தான் தன் தம்பி சந்திரனின் உலகம். இந்த மகளம் கூட தான் அந்த குடும்பத்தின் சந்தோஷத்திற்கான தூண்களில் ஒன்று. நீங்க நல்ல மனுஷி. கதிரவன் ஒரு பிடி சோற்றை எடுத்து வாயில் வைத்தான். அது சரி, உங்க ஊர் என்னங்க? நீங்க எதுக்கு வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்து வேலை தேடணும்? உங்க பேர் தான் என்ன? மங்களம் ஆர்வத்துடன் கேட்டாள். ஊரா? இங்க இருந்து ரொம்ப தூரம், கடலுக்கு அந்த பக்கம். என் பேரு கதிரவன், அவன் நிதானமாக கூறினான். ஓஹோ, கதிரவன், நல்ல பேரு. வெளிநாட்டுல என்ன வேலை செஞ்சீங்க? எல்லா வேலையும் செஞ்சேன். ஆள் இல்லாத இடத்துல எது கிடைச்சாலும் செய்யணும்ல, செஞ்சேன். கடைசியில அங்க ஒரு பெரிய சண்டையில அடிபட்டு அவன் தலையை காட்டினான். அந்த தழும்பு இப்பொழுது லேசாக தெரிந்தது. மங்களம் அதிர்ந்து போனாள். ஐயோ, மண்டலியா? இப்ப வழி இல்லையா? போய் டாக்டரை பாருங்க. இனிமே டாக்டர் எல்லாம் வேணாம். எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய ஆள் இங்கதான் இருக்காங்க. அதுக்கு தான் வந்தேன். கதிரவனின் குரலில் இருந்த மர்மம் மங்களத்துக்கு புரியவில்லை. அவள் தலையே ஆட்டினாள். சரிங்க, நான் போறேன். சந்திரன் சார் சாயங்காலம் சென்னையிலிருந்து வராரு. அவருக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணணும். நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தென்னந்தோப்புக்கு பக்கத்துல இருக்கிற வரப்புல சும்மா படுத்து ரெஸ்ட் எடுங்க. மங்களம் வேகமாக நடந்து சென்று விட்டாள். கதிரவன் சாப்பிட்டு முடித்து எழுந்து தோட்டத்தை பார்த்தான். சுவரில் பெரியதாக சவுந்தரம்மாளின் சிரிக்கும் முகம், சந்திரனுடன் சேர்ந்து இருக்கும் ஒரு பெரிய புகைப்படமும் தொங்கவிடப்பட்டிருந்தது. அதில் சந்திரன் அவனது கழுத்தில் கை போட்டபடி இருவரும் ஒரே சாயலில் சிரித்திருந்தனர். தம்பி,
நீ என் இடத்துல இருக்க. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே தான் நான் தொலைச்சேன். இனிமே அந்த சந்தோஷம் நீயும் அனுபவிக்க கூடாது என்று மனதிற்குள் கருவி கொண்டான். அவன் தோட்டத்தின் மரங்களுக்கு பின்னே மறைவாகச் சென்று அமர்ந்தான். அவனது நோக்கம் தெளிவாக இருந்தது. வீட்டின் அமைதியை குலைக்க வேண்டும். இந்த மண்ணில் ஒரு புயலை கிளப்ப வேண்டும். சற்று நேரத்தில் ஒரு பெரிய கார் ஹார்ன் சத்தத்துடன் கேட் வழியே உள்ளே நுழைந்தது. கதிரவன் மறைந்திருந்து பார்த்தான். காரின் கதவை திறந்து ஒரு இளம் வாலிபன் சிரித்தபடி இறங்கினான். அதுதான் சந்திரன். கதிரவன் அவனது முகத்தை உற்று பார்த்தான். அந்த குடும்பத்தின் அனைத்து செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் அவனது முகத்தில் தெரிந்தது. சந்திரன் சார் வந்துட்டாரு என்று மங்களம் உற்சாகமாக ஓடி வந்தாள். சந்திரன் மங்களத்தை பார்த்து சிரித்தான். மங்களம், என் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டியா நாளைக்கு ஸ்டுடியோவில் எத்தனை மணிக்கு இருக்கணும்னு? சொல்லிட்டேன் சார். நீங்கள் பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி மங்களம், நீ பாட்டுக்கு வீட்டு வேலை செய். நான் போய் அம்மாவை பார்க்குறேன். சந்திரன் உள்ளே சென்றான். கதிரவனின் கைகள் தன்னையும் அறியாமல் மண்ணை கிள்ளின. தனது முதல் பழிவாங்கல் நகர்வை எங்கு தொடங்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஆயுள் குறைவு, வீணடிக்க நேரமில்லை. அவனது அடுத்த இலக்கு சந்திரனின் கார். சூரியன் மெல்ல மறைய தொடங்க அந்த நேரத்தில் கதிரவன் தான் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து தோட்டத்து கருவிகள் இருந்த கொட்டகை பக்கமாக சென்றான். அங்கே துடுப்பிருந்த பழைய இரும்பு கம்பிகள் சில கிடந்தன. ஒன்றை எடுத்து கையில் பற்றி கொண்டான். சந்திரனின் கார் வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகே தனியாக நிறுத்தப்பட்டிருந்தது. பளிச்சென்ற நிறத்தில் பளபளப்பாக இருந்தது அந்த கார். அவன் சந்திரனை பார்க்கையில் அவனுக்குள் ஒரு வெறுப்பு தான் வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கோபத்தை இந்த இரும்பு கம்பி மேல் காட்டக்கூடாது. அமைதியாக கவனமாக செயல்பட வேண்டும். வீட்டுக்குள் இருந்து சமையலறையின் சத்தம் மட்டும் லேசாக கேட்டது. ஒரு ஆள் கூட வெளியே நடமாட்டமில்லை. மெதுவாக காரின் அருகில் சென்றான் கதிரவன். முதலில் காரின் டயர்களை பார்த்தான். அந்த கம்பியை சக்கரத்தின் வால்வு பகுதியில் அழுத்தி காற்றை மெதுவாக வெளியேற்றினான். ஒரே ஒரு சக்கரத்தில் மட்டும் காற்று இறக்கினால் போதும். அதிக சத்தம் வரவில்லை. அவசரத்தில் சந்திரன் கிளம்பும்போது இந்த ஒரு டயர் மட்டும் சறுக்கினால் அது ஒரு சிறிய விபத்து போலதான் தெரியும். வேலையை முடித்துவிட்டு திரும்பும்போது வாசலுக்கு அப்பால் இருந்த சன்னல் வழியாக ஒரு உருவம் தெரிந்தது. அது சவுந்தரம்மாள். கதிரவன் மதில் சுவரில் நிழலில் சட்டென மறைந்து கொண்டான். அவள் தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள். என் சந்திரன் பாட்டு தான் இந்த ஊருக்கே உயிர். அவனுக்காக நான் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கணும். அவளுடைய வார்த்தைகள் கதிரவனின் காதுகளில் இரும்பு குண்டுகள் போல விழுந்தன. என் சந்திரன், நான் தொலைந்த போது இந்த தாய்க்கு இந்த கவலைகள் எங்கே போயின? அவன் மீண்டும் மெதுவாக கொட்டைக்கு திரும்பினான். தான் வந்த வேலை முடிந்தது. அடுத்த நாள் விடியும் போது கதிரவன் கண் விழிப்பதற்கு முன்பே பெரிய சத்தம் கேட்டது. என்னங்க இது? நைட்டில் யார்ப்பா இந்த வேலையை பார்த்தது? டயரில் காற்றே இல்லை. சந்திரனின் குரல் கோபமாக ஒலித்தது. உள்ளே இருந்து நிர்வாகி ஓடி வந்தார். ஐயோ சந்திரன் சார், இது யாரோட வேலையாக இருக்கும்? நேத்திக்கு ஒரு புது பையன் வந்தான். அவன்தான். சந்திரன் ஆத்திரத்துடன் சத்தம் போட்டான். புது பையலா? யார் அனுமதிச்சது அவனை வீட்டுக்குள்ள? மங்களம்தான் பாவன்னு உள்ளே விட்டா சார். அவன் பேரு கதிரவன். உள்ளே இருந்து சவுந்தரம்மாளின் கண்டிப்பான குரல் கேட்டது. யார் அவன்? உடனே அவனை வர சொல்லுங்க. என் மகனோட காரில் கை வைக்கிறதுக்கு இங்கே யாருக்கு தைரியம் வந்துச்சு? கதிரவன் நிதானமாக வெளியே வந்தான். அவனை சுற்றிலும் வீட்டின் பணியாளர்கள் கோபத்துடன் பார்த்த. சந்திரன் அவனை உற்று பார்த்தான். டே, நீதான் நேற்றுக்கு வந்தியா? எதுக்குடா என் கார் டயருக்கு எடுத்த? சந்திரன் அவனை பிடித்து உலுக்கினான்.
கதிரவன் அமைதியாக சந்திரனை பார்த்தான். அவனது கண்களில் கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏங்க, நான் எதுக்கு அப்படி செய்யணும்? எனக்கு காலையிலே வேலைக்கு போகணும், சோறு வேணும். நானா போய் உங்கள் டயரை ஏன் கெடுக்கணும்? சவுந்தரம்மாள் வாசலுக்கு வந்து அவனை பார்த்தார். அவருடைய கண்களில் கோபமும் கர்வமும் தெரிந்தது. பொய் சொல்லாத, உன்னை உள்ளே விட்டதே பெரிய தப்பு. யாரோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு மங்களம் சொல்லி உள்ளே விட்டான். இப்போ பாரு என்ன வேலை பண்ணியிருக்கான். நிர்வாகி, இவனை இப்போதே போலீஸில் பிடிச்சு கொடுங்க. வேணாம்மா, அவசரப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன் என்றான் சந்திரன். டே, நீ பண்ணியிருந்த ஒத்துக்கோ, உனக்கு நான் தண்டனை தரமாட்டேன். ஆனால் உன்னை இந்த வீட்டில் வைக்க முடியாது. இங்கேருந்து உடனே போயிடு. கதிரவன் புன்னகைத்தான். மெதுவான ஆனால் உறுதியான குரலில், நான் போகலனா என்றான். அந்த வீட்டிலிருந்து அனைவரும் அதிர்ந்து போனார்கள். சவுந்தரம்மாள் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என்னடா திமிரா பேசுகிற? மரியாதையாக நீ போறியா இல்லை என் ஆட்கள் உன்னை அடித்து துரத்தணுமா? சவுந்தரம்மாள் சத்தம் போட்டார். மங்களம் கதிரவனுக்கு ஆதரவாக பேச வந்தாள். சவுந்தரம்மா, அன்னைக்கு இவர் கஷ்டப்படுறாருன்னு நான் தான் உள்ளே விட்டேன். இவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நீ சும்மா இரு மங்களம். இவன் முகத்தை பாரு, இவன் ஒரு பொறுக்கி கூட்டம் மாதிரி இருக்கான். இவன் கண்டிப்பாக ஏதோ திருட்டு நோக்கத்தில் தான் உள்ளே வந்திருக்கான். சவுந்தரம்மாள் உருமினார். கதிரவன் சவுந்தரம்மாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். ஆமாம்மா, நான் ஒரு பொறுக்கி தான். என் வாழ்க்கையே ஒரு பொறுக்கி கூட்டத்துக்குள்ளே போட்டு வளர விட்டது யாருன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று கூறிவிட்டு அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். சவுந்தரம்மாள் ஒரு கணம் அதிர்ந்து பின்னால் நகர்ந்தார். கதிரவனின் கண்களில் ஒருவித தீராத வலி தெரிந்தது. அந்த வலியின் பின்னே மறைந்திருந்த கோபம் அவளை ஒரு கணம் நடுங்க வைத்தது. கதிரவனின் வார்த்தைகளை கேட்டதும் சவுந்தரம்மாள் தன் காதுகளையே நம்ப முடியாதவள் போல நின்றார். அந்த வாசலில் நின்றிருக்கும் ஒரு ஏழையான பொறுக்கி கூட்டம் போல் தோற்றமளிக்கும் ஒருவன் தன்னை எதிர்த்து பேசுவதா? அதுவும் தன் மகனின் முன்னால்? என்னடா சொன்ன? சந்திரம்மாளின் குரல் கோபத்தால் நடுங்கியது. உன்னை யாரை கேட்டு உள்ளே விட்டாலும் உனக்கு வாய் ஜாஸ்தி தான். உடனே இந்த வாசலை விட்டு போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சந்திரன் நிலைமையை தனக்கு சாதகமாக்க நினைத்தான். அம்மா விடுங்க, இவன் ஏதோ கஷ்டத்தில் உளறான். அவனை எதுக்கு நாம் போலீஸில் மாட்டி விடணும்? காசு கொடுத்து அனுப்பிடுவோம். சந்திரன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கதிரவனை நோக்கி வீசினான். அது தரையில் சுருண்டு விழுந்தது. இதை வச்சுக்கோ, இனிமே இந்த பக்கம் வராத, மரியாதையாக போயிடு என்றான் சந்திரன். கதிரவன் அந்த பணத்தை பார்க்கவில்லை. சவுந்தரம்மாளை பார்த்தான். ஒருவேளை சோறுக்கு பதிலாக பணம் கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் பெரிய மனசுக்காரங்க. உங்கள் மகனை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மனுஷன். கதிரவனின் சிரிப்பில் எந்த மரியாதையும் இல்லை. அவன் தரையில் கிடந்த அந்த நோட்டை எடுத்தான். எல்லோரும் அவன் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் என்று நினைத்தனர். ஆனால் கதிரவன் அந்த பணத்தை தன் நாக்கால் எச்சில் செய்து அப்படியே அந்த சுவரில் ஒட்டினான். இந்த காசு எனக்கு வேணாம், எனக்கு தேவை உங்களோட பாவ மன்னிப்பு என்றான் கதிரவன். சவுந்தரம்மாளின் முகம் வெளிரியது. எதற்காக இவன் மன்னிப்பு கேட்கிறான்? ஏன்? இவன் பேச்சில் ஒருவித உரிமை தோணுகிறது. என்னோட பாவ மன்னிப்பா? நீ யாரா தெரியாதவன் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் பையன் கார் டயரை கெடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா சொல்கிறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆமாம்மா, எனக்கு
பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சில மாசத்துல நான் சாக போறேன்னு தெரிஞ்சா யாருக்கு தான் பைத்தியம் பிடிக்காது? கதிரவன் குரல் திடீரென உடைந்தது. அவன் சொன்னதை கேட்டதும் அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. மங்களம் வாயில் கை குவித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சந்திரன் ஆச்சரியத்துடன் நின்றான். சவுந்தரம்மாள் வேகமாக அவனை நோக்கி வந்தாள். என்ன உளர்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா மனநல காப்பத்துக்கு போ. இங்கே வந்து நாடகம் போடாதே. இவனை உடனே போலீஸில் போடுங்க. நான் நாடகம் போடலம்மா. கதிரவன் தன் சட்டையை விலக்கி காட்டினான். அவனது முதுகிலும் நெஞ்சிலும் பழைய காயத்தழும்புகள் இருந்தன. நான் உங்களுக்காக, உங்கள் மகனுக்காக அன்னைக்கு ஒரு அனாதையாக போனப்போ நான் பட்ட கஷ்டம் இத்தனையும் உங்கள் மகனுக்கு தெரியுமா? உங்கள் மனசுக்கு தெரியுமா? அவனுடைய வார்த்தைகள் மிகவும் தீர்க்கமாக இருந்தன. சவுந்தரம்மாளுக்கு ஒரு கணம் இவன் யாரிடமோ தன் மகனாக வளர்ந்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் வந்தது. ஒரு நடுக்கம் அவர் உடலில் பரவியது. நீ யாருடா? உண்மையை சொல்லு. சவுந்தரம்மாளின் குரல் இப்பொழுது அதிகாரமாக இல்லை, ஒரு தாயின் குழப்பத்துடன் கேட்டது. நான் கதிரவன். என் வாழ்க்கையே ஒரு பொறுக்கி கூட்டத்துக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து சந்தோஷமாக வாழ்கிறீங்களே, அந்த பாவம் தான் நான் தான் உங்களோட பழிவாங்க வந்த மகன். சவுந்தரம்மாள் நிலை குலைந்து போய் பின்னால் இருந்த சுவர் மீது சாய்ந்தார். இத்தனை வருடங்களாக புதைத்து வைத்திருந்த ரகசியம் இப்படி ஒரு அழுக்கடைந்த இளைஞன் வடிவில் வந்து வாசலில் நின்று பேசுவதை அவரால் தாங்க முடியவில்லை. சந்திரன் குழப்பத்துடன் மங்களத்தை பார்த்தான். அம்மா, இவன் என்ன சொல்றான்? என்ன நடக்குது? மங்களம் கண்களில் நீர் ததும்ப கதிரவனை பரிதாபத்துடன் பார்த்தாள். அந்த வீட்டில் இருந்தவர்கள் இவன் சவுந்தரம்மாளின் தொலைந்து போன மகன் என்பதை உணர்ந்து ஆளாளுக்கு முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். கதிரவன் தன் தாயின் நிலைக்குலைவை பார்த்து ஒரு விதமான திருப்தி அடைந்தான். அவன் நோக்கம் நிறைவேற தொடங்கியது. ஆனால் அதே நேரம் அந்த மகிழ்ச்சி அவனுக்குள் நிரந்தரமாக இல்லை. ஒரு விதமான வெற்றிடத்தை உணர்ந்தான். போகட்டுமாம்மா? கதிரவன் மெதுவாக கேட்டான். அவன் கேட்டபோது சவுந்தரம்மாவால் பேச முடியவில்லை. நிர்வாகி பெண்ணிடம் மெதுவாக தலையசைத்தார். அவனை இங்கிருந்து அனுப்பிடுங்க.